வணக்கம் மக்களே, வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு இந்த டாபிக் கண்டிப்பாக புதுசாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஃபெமிலியராக கூட இருக்கலாம். இப்போ கரண்ட்டாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ரொம்ப ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு கிரேஸ் இதுதான். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் துரைராஜ், ஆம்பி ரிஜிஸ்டர்ட் NSM certified mutual fund distributor, stock market trader and trainer. So unlisted shares அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு ட்ரெண்டான டாபிக். பர்டிகுலரா இந்த புரோக்கிங் ஃபீல்ட்ல இல்ல ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மாசம் டார்கெட் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். யூஸ்வலா பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்ட்ல அந்த புரோக்கிங் ஃபீல்ட்ல இல்ல புரோக்கிங் கம்பெனில ஒர்க் பண்றவங்க இவங்களுடைய டார்கெட் என்னெல்லாம் இருக்குன்னா, இயர்லி ஏஎம்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்டோ இல்லை லைக் பிஎம்எஸ்ஓ அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ கூடவே இந்த டார்கெட் கொடுக்குறாங்க. அதுதான் அன்லிஸ்டட் ஷேர்ஸ். அன்லிஸ்டட் ஷேர்ஸை பொறுத்தவரையிலும் என்னென்ன ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ சிஎஸ்கே கம்பெனிக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் இருக்கு, ஓகேங்களா? அதாவது ஷேர் பேரே சிஎஸ்கே தான். அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்சி இன்னும் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகல. அதாவது ஐபிஓன்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு புதுசா வர ஸ்டாக்கு மார்க்கெட் வரத்துக்கு முன்னாடி ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது தான் அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸை பொறுத்தவரையிலும் நீங்க உங்களுடைய டிமேட்டுக்கு வாங்க முடியும், பணம் கொடுத்து வாங்கலாம். பட் இந்த ஷேர்ஸை நீங்க நினைச்ச மாதிரி நார்மல் ஸ்டாக் மாதிரி விற்க முடியாது. முதல்ல இது தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல முதலீடு பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க அன்லிஸ்டட் வாங்குறதுனால எந்த தப்பும் கிடையாது. பட் அப்படி நீங்க வாங்குற அன்லிஸ்டட் ஷேர்ஸ் உடனே விற்கிற மாதிரி இருந்தால் தயவு செய்து வாங்காதீங்க. ஸோ நீங்க முதலீடு பண்ற அந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எவ்வளவு நாள் நீங்க வச்சிருப்பீங்க அப்படின்னா மினிமம் 3-4 வருஷம். அப்போ நீங்க முதலீடு பண்ணும் போதே நல்ல கம்பெனியா பார்த்து முதலீடு பண்ணுங்க. நிறைய ஐபிஓ ட்ரேடர்ஸ்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இதெல்லாம் செட்டே ஆகாது. அப்போ இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸை பார்த்தீங்கன்னா நீங்க முதலீடு பண்ணும்போது வாங்கி உங்க டிமேட்டுக்கு வச்சுப்பீங்க. அது பிரைஸ் ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது, அப்படியே இருக்கும். இது எப்படின்னா இந்த சதுரங்க வேட்டையில அந்த விஜய் விற்கிற மாதிரி தான், ஓகேவா? ஸோ இன்னொருத்தருக்கு டிமாண்ட் சப்போஸ் ஏறுச்சு அப்படின்னா அந்த பிரைஸ் ஏறும். அப்போ நீங்க வேணும்னா விற்கலாம். நீங்க நேரா விற்க முடியாது. இன்னொருத்தருக்கு டிமேட் டு டிமேட் டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் இது புரோக்கிங் கம்பெனி தான் பண்றாங்க. அப்போ இந்த அன்லிஸ்டட்ல என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கு? நம்பர் 1, நீங்க ஐபிஓல ஒரு ஸ்டாக் அதிக பிரைஸ்க்கு லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை நீங்க கம்மி பிரைஸ்ல வாங்கிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது நம்பர் 2, உங்களுக்கு ஐபிஓ கிடைக்குமா கிடைக்காதுன்ற கேள்விக்கு என்ன இல்லை, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஸ்டாக் கிடைக்கும். இது 2 தான் அட்வான்டேஜ். சரி, முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்க அன்லிஸ்டட் ஷேர்ஸை வாங்கும் போது நீங்க வாங்கின அந்த ஷேரை விற்கணும்னு நினைச்சீங்கன்னா இம்மிடியட்டா விற்க முடியாது. அந்த ஸ்டாக்கு ஐபிஓ மூலியமா லிஸ்ட் ஆகி சரியாக 6 மாசம் கழிச்சு தான் நீங்க விற்க முடியும், ஓகேவா? 6 மாசம் கழிச்சு தான் அந்த ஷேரை விற்க முடியும். அதே மாதிரி நீங்க வாங்கி உடனே லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது. வேற வழியே இல்லை, அந்த ஸ்டாக் உங்களுடைய டிமேட்ல தான் இருந்தாகும். அதே மாதிரி இந்த ஐபிஓ அதாவது அன்லிஸ்டட் ஷேர்ஸை பொறுத்தவரையிலும் டைரக்டா நீங்க நினைக்கிற பிரைஸுக்கும் இருக்காது. ஸோ இந்த பிரைஸ் சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் நீங்க முதலீடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சின்ன புதுசா ஸ்டார்ட் அப் இருக்கிற கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டா இருக்கு, ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் தான் இருக்கு, இந்த கம்பெனி வளர்றதுக்கே இல்ல லிஸ்ட் ஆகிறதுக்கே 5 வருஷம் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனி நீங்க வாங்கி வைங்க. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இதே மாதிரி அன்லிஸ்டடாவே நீங்க செல் பண்ணிடுங்க. ஸோ அப்படி பண்ணா உங்களுக்கு ஒரு வேலை லாபமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதை தவிர்த்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வாங்க போறீங்கன்ற பட்சத்துல, அதாவது ஐபிஓ லிஸ்ட் ஆகி இந்த ஷேர் இவ்வளவு கம்மியா வரவே வராது அப்படின்னு நீங்க கான்பிடென்டா இருக்கும் பட்சத்துல மட்டும் இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல கை வைங்க. அதர்வைஸ் இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் தொடாதீங்க. ஒன்லி ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர். நல்லா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
வாங்கி உடனே விற்க முடியாது. உங்க டிமேட்டுக்கு அது வரதுக்கு 7 நாள் ஆகும். அப்புறமா தான் உங்க டிமேட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நீங்க பிளட்ஜும் பண்ணி தொலைய முடியாது. அதாவது ட்ரேடிங் யூஸ்வலா பண்றவங்க பிளட்ஜ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க பிளட்ஜும் பண்ணி தொலைய முடியாது. ஸோ அப்படியே கல் மாதிரி இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. எந்த பிரயோஜனமும் படாது. ஸோ ரீசெண்டாக ஒரு பயங்கர டிமாண்ட் ஆச்சு என்எஸ்சிக்கு. என்எஸ்சிக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுவார், எனக்கு 1 லட்சம் குவான்டிட்டி ஷேர்ஸ் வேணும்னு. எப்படின்னா அந்த சதுரன் வேட்டை சொன்ன மாதிரி தான், 2 பேரும் கான் கால் எடுத்துட்டு 1 லட்சம் குவான்டிட்டி இங்கே இருக்கு வேணுமா, உனக்கு 1 லட்சம் குவான்டிட்டி இருக்கு வேணுமா அப்படின்னு இப்படி தான் நாங்கள் பேசியிருந்தோம். கடைசி வரை யாரும் வாங்கலை, அது வேற விஷயம். ஸோ இந்த டிமாண்ட் வந்து அப்படி ஒரு டிமாண்ட் இருந்துச்சு அந்த என்எஸ்சி ஷேருக்கு. ஸோ எதனால் அந்த டிமாண்டுன்னா, என்எஸ்சி வந்து ஐபிஓ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, லிஸ்ட் ஆக போகுதுன்னு ஒரு நியூஸு. அதே மாதிரி என்எஸ்சி நிறைய ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சில நியூஸ்னால அந்த ஐபிஓக்கு டிமாண்ட் ஆச்சு. அப்போ ஆஸ் எ ஸ்மார்ட் இன்வெஸ்டராக நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, என்எஸ்சி வாங்குறதுக்கு பதிலாக லிஸ்டாக இருக்கிற பிஎஸ்சி வாங்கினாலே நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ என்எஸ்சி வாங்குறதுக்கு பதில் பிஎஸ்சி இருக்கிறது. ஸோ கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்றது மாதிரி பிஎஸ்சி ஆல்ரெடி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு, அதை வாங்கிக்கங்க. என்எஸ்சி வாங்கின்னு மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ பிளான் பண்ணி பண்ணுங்க. அன்லிஸ்டட் உங்களுக்கு தேவைப்படாது கண்டிப்பா. யூஸ்வலா பெரிய ட்ரேடரா இன்வெஸ்டரா இருந்தால் மட்டும்தான் தேவைப்படும். இது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஸோ தேவையில்லாமல் சில ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் லாங் டேர்மாக இருந்தால் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடருக்கெல்லாம் அன்லிஸ்டட் செட் ஆகாது. ஸோ நல்லா யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்ககிட்ட விற்கிறவங்க யாரும் இதை நீங்கள் 6 மாதம் வச்சுன்னு தான் விற்க முடியுன்றதை சொல்ல மாட்டாங்க. அதனால யோசிச்சு செயல்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நிறைய போடுறேன், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.